வெல்கம் டு மெட்ராஸ் கிராமி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறது, சிக்கன் லெக்ஸ எப்படி ஏர் ஃப்ரையர்ல பண்ண போறோம் அப்படின்றது தான். இதுக்கு ஒரு பவுல்ல வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்ல செய்த மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், இது கூடவே ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா வந்து எல்லாம் ஒண்ணா கலந்து ஒரு பேஸ்ட் மாரி வச்சுக்கோங்க. இப்ப வந்து இஞ்சியும், பூண்டையும் சம அளவு எடுத்து விழுதா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த மசாலா கூட சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, நடுவுல வந்துட்டு கத்தியால கீறி விட்டுருக்கேன். அப்போ மசாலா வந்து நல்லா சேர்ந்து உள்ளார வந்து நல்லா மேரினேட் ஆயிருக்கும். இப்போ அந்த நம்ம செய்து வச்சிருக்கிற மசாலாவ சிக்கன் கூட போட்டாச்சு. இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சு விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கூட அந்த மசாலா நல்லா ஊறி இருக்கும். இப்ப வந்து பேக்கிங்க்கு ரெடி பண்ணலாம். பேக்கிங்க்கு நீங்க அப்படியே அந்த ட்ரேலயே வந்துட்டு வச்சு பேக் பண்ணலாம். இல்ல இந்த மாரி லைனர்ஸ் இருந்ததுன்னா, லைனர்ஸ் வச்சுட்டு, அது மேல வந்து சிக்கன் பீஸஸ வச்சு நீங்க வந்து பேக் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து லைனர்ஸ் இருந்ததுனால, அது கூடவே 2 பீஸஸையும் வச்சுட்டு, ஒரு 195 டிகிரிக்கு வந்து நம்ம பேக் பண்ண போறோம். மீதமா இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே வந்து அந்த சிக்கன் மேலேயே நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க, எல்லா மசாலாவும். இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையர வந்து ஒரு 195 டிகிரில ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த சிக்கன் பீஸஸ வந்து பேக் பண்ண போறோம். நடுவுல ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்து திரும்பவும் திருப்பி விட்டுட்டு பேக் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, அடியில வந்து பேக் ஆயிருக்காது. அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாரி திருப்பி போட்டு உள்ளார திருப்பியும் வச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ஆஃப் த டைம் 10 மினிட்ஸ் அந்த மாரி வச்சு பேக் பண்ணுங்க. உங்களோட ஏர் ஃப்ரையர்க்கு ஏத்த மாரி டைமிங்கும் மாறும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்ப எனக்கு இந்த ஏர் ஃப்ரையர்ல 20 மினிட்ஸ்ல வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய சிக்கன் லெக்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வெங்காயத்த வச்சு நல்லா வெங்காயம், அது கூடவே வந்து எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி தழைய வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் லெக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. Thanks for all the subscribers who are supporting my channel. Thank you so much. Thanks for watching and enjoy.